ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க. நமக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரே போலாமா, நீ அவர்களோடு போக வேண்டான்னு வரும். அடுத்து நம்ம மூடி மூடி திறப்போம். எதுக்கு தெரியுமா? என் சமூகம் உனக்கு. நமக்கு தெரியாது எங்க இருக்கு. அதனால மேக்சிமம் அது யாத்திராகமும் வராது. வர நமக்கு சில வசனம் நம்ம இல்லைன்னா நீங்க ஒருவேளை இப்படி திறந்து படிக்கிற ஆளா இருந்தா முதல் திறக்கிறதுலே வந்திருக்கணும். நமக்கு தெரியும் வந்தோன்னு ஆண்டவர் மூணாவது திறக்கும் போது வரும். மேக்சிமம் 2வது 3ல இருந்து 5க்குள்ள வந்துரும் நீங்க எதிர்பார்த்த ஆன்சர். ஆமே. சில பாக்குறாங்க என்ன தீர்க்க தரிசனம், நான் என்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன். மேக்சிமம் 5க்குள்ள வந்துரும். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இப்படிதான் ஒருத்தங்க திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி அனுப்புனாங்க. 1 யோவான் 4ல இருந்து ஒரு வசனத்தை எழுதி அனுப்பணும். 1 யோவான் 4வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 18 எழுதி அனுப்பணும். அதுக்கு பதில் 1 யோவான்ல அந்த 1 யோவான் 4:18 திருமண வாழ்த்து. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ இந்த அன்பு பூரணமா இருக்கட்டும் சொல்லி விஷ் பண்ணி அனுப்பணும். போட்டதுல இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஒன்ன போட விட்டாங்க. யோவான் 4:18 அதுல போட்டிருக்கு, உனக்கு 4 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன உனக்கு புருஷன் அல்ல. ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிட்டு. இது எங்க அப்பா சொன்ன சம்பவம் ஒரு குடும்ப மீட்டிங்ல. அதனால இப்படி கண்ணை மூடி ஏதோ ஒண்ணு எடுத்து குத்தி எடுத்து ஆண்டவர் வாக்கு தந்தார். ஆமே. நோ சொல்லிட்டாரா? இந்த உறவுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவர் எஸ் சொல்றாரா நோ சொல்றாரு. யாக்கோபு பாருங்க, ஆண்டவர் சொல்ல யோசேப்பு ரதங்கள் எல்லாம் அனுப்புறார். அனுப்புனதும் பேர் சபாக்கு போறாரு யாக்கோபு. ஏன்னா பெர்மிஷன் வேணும். அங்க போய் உக்காந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற நீ போ அப்படின்னு. போக மாட்டேங்கிறான். நீ போ அப்படிங்கிற. சில போன்னு சொல்றாரு தெரியுமா, அதுல பிரச்சனை இருக்கு. யாக்கோபு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு நானும் வரேன் அப்படின்னு. உடனே போறான். இப்படிதான் ஆண்டவரே நான் போறது மேட்டர் இல்ல, உங்க மனம் என் கூட வருதாப்பா, உங்க ஆவி. அந்த ஆவி ஜெபிக்கிறார், உங்களுடைய நல்ல ஆவி என்ன செமையான வழி. நீங்க மனப்பூர்வமா சொல்லாத எஸ் எனக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா.